அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்களில் அங்கங்கே வந்து லோக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து மாதிரி ஃபார்ம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது எப்படி ஃபில் பண்ணுறது, என்னென்ன விவரங்கள் வந்து கேட்குறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்ருக்கீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் உங்கள் தாலுக்காவுக்கு கண்டிப்பாக அறிவிப்பு வந்துச்சுன்னா நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நம்ம மாதிரி ஃபார்மாக வந்து பார்க்குறோம். கிராம உதவியாளர் பயணிகள் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் மட்டும் தான் மாறி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சென்டர், ப்ரௌசிங் சென்டர் இந்த மாதிரி இ-சேவை மையத்தில் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி டைப் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை கூட நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா தாலுக்கா ஆஃபீஸில் டேரெக்டாக போய் கேட்டாலும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டுற மாதிரி இந்த இதில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக நீங்கள் எடுத்த அந்த ஃபோட்டோ வந்து அங்கே ஒட்டிங்கன்னா விண்ணப்பதாரின் பெயர், உங்களுடைய பேர், அதுக்கப்புறம் தந்தை அல்லது கணவரின் பெயர், அப்புறம் நம்மளுடைய ஃபுல் முகவரி கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் என்ன, ஏஜ் என்ன, பாலினம் மேலா ஃபீமேலா, அதுக்கப்புறம் ஜாதி மற்றும் உட்பிரிவு நம்மளுடைய கம்யூனிட்டி என்ன, அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. இருந்தால் ஆம், இல்லைனா இல்லைன்னு போட்டுருங்க. ஆதரவற்ற உதவியான்னு கேட்குறாங்க. இருந்தால் ஆம், இல்லைனா இல்லை அப்படின்றத டிக் பண்ணிவிடுங்க. முன்னாள் இராணுவத்தினர்னு கேட்குறாங்க. இருந்தால் ஆம்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. பணியிடம் கோரும் கிராமம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, அந்தந்த தாலுக்காவில் வேக்கன்சி எந்தெந்த வில்லேஜுக்கெலாம் வந்து இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து வேக்கன்சி இருக்குன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. ரைட்டா? செய்தித்தாள்களில் கொடுக்குறாங்க. சப்போஸ் செய்தித்தாள்கள் இல்லைனா நான் சொன்ன மாதிரி தாலுக்கா ஆஃபீஸில் நோட்டீஸ் போர்டு ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதில் கூட இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக் ஒட்டியிருக்காங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக் வந்து ஒட்டலை. ரைட்டா? உங்களுடைய தாலுக்காவில் நீங்கள் டேரெக்டாக போய் கேட்டிங்கன்னா அவங்களே இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அப்படிலாம் நோட்டீஸ் போர்டில் எந்தெந்த வில்லேஜுக்கெலாம் வேக்கன்ட் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய, நீங்கள் விரும்பக்கூடிய கிராமத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய சொந்த கிராமம் அல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? இருப்பிடம், மாவட்டம், வட்டம், கிராம விவரங்கள் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. இருப்பிடம் மாவட்டம் எந்த நம்ம டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத கொடுக்கணும். இருப்பிட வட்டம் எந்த தாலுக்காவுக்கு உட்பட்டவர்கள் கொடுக்கணும். அப்புறம் இருப்பிட கிராமம் நம்மளுடைய சொந்த வில்லேஜ் என்னன்றதும் நமக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். தொடர்பு விவரங்கள் அது பார்த்தீங்கன்னா கைபேசி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வந்து கேட்குறாங்க. கல்வி தகுதி குறைந்தபட்சம் 10th ஃபெயிலாக இருந்தால் கூட ஓகே, நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் 12th டிகிரி, டிப்ளமோ என்ன முடிச்சிருந்தாலும் உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனை இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கில் கேட்குறாங்க. சைக்கிள் ஓட்ட தெரியுமா? ஆம், இல்லை. தெரிந்தால் எஸ் கொடுங்க. அதாவது ஆம்ன்றதை டிக் பண்ணுங்கள், இல்லைனா இல்லைன்றதை டிக் பண்ணுங்கள். அடுத்தது 2 வீலர் இருசக்கர மோட்டார் வாகனம். ஸோ இதுக்கான நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இருந்தால் ஆம் கொடுங்க, இல்லைனா வந்து இல்லை அப்படின்றத டிக் பண்ணிவிடுங்க. டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான நம்பர் வந்து கேட்குறாங்க, அதையும் வந்து கொடுத்துருங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நகல் இணைக்க வேண்டும், ஆமெனில் உரிம நகல் இணைக்கப்பட வேண்டும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உரிமம் செல்லுபடியாகும் தேதி, அதாவது லைசன்ஸ் வேலிடிட்டி எது வரைக்கும் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். கீழே 4 இடம் போட்டிருக்காங்க. இந்த இதில் விண்ணப்பதாரின் கையொப்பம், உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போடணும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா பெருநர் போட்டு வட்டாட்சியர், அது என்ன தாலுக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செங்கல்பட்டு மாவட்டம் போட்டிருக்கு. ஸோ இது வந்து வெப்சைட்டில் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட் உங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் உங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், சேலம் டிஸ்ட்ரிக்ட், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்னு அந்த டிஸ்ட்ரிக்ட் நம்ம வந்து மென்ஷன் வெப்சைட் நம்ம போனோம்னா நமக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே தனியாக வெப்சைட் இருக்கு இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்னு சொல்லுவோம். அதில் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ செங்கல்பட்டுக்கு இருக்குது, ஈரோடுக்கு கூட அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. ஆனால் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெப்சைட்டில் கொடுக்கல. நான் அதனால தான் சொல்கிறேன், இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சென்டர், இ-சேவை மையம், ப்ரௌசிங் சென்டரில் வந்து இல்லை உங்களுக்கே டைப்பிங் தெரிஞ்சால் கூட இதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ரைட்டா? இந்த இடத்துல செங்கல்பட்டுன்ற மாவட்டம் அப்படின்னு இருக்குல்லையா, அது மட்டும் உதாரணத்துக்கு நீங்கள் தருமபுரி மாவட்டம்னா இந்த இதில் தருமபுரி மாவட்டம்னு போட்டுவாங்க. நீங்கள் சேலம்னா சேலம் மாவட்டம், ஈரோடுனா ஈரோடு, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர். இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் வந்து மாற்றிக்கணும். மீதி எல்லாமே வந்து காமன் தான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து காமன் தான். இந்த லாஸ்ட் ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த இது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதில் ஒன்றுமே இல்லை. கீழே வந்து நிபந்தனைகள் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதர தகுதிகள் என்ன அப்படின்றதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வயது வரம்பு ஏற்கனவே சொன்னால் தான் குறைந்தபட்சம் 21, அதிகபட்சம் ஓசிக்கு 32, மற்றவர்கள்லாம் வந்து 37 வயசு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. முன்னாள் இராணுவத்திற்கு ஓசிக்கு 48, மற்ற கம்யூனிட்டிக்கு வந்து 53 அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இங்கே ஏஜ் லிமிட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டி நம்ம என்னென்ன வந்து இப்போ டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கோமா, ஆதார் கார்டு வச்சுருக்கோமா, நம்மளுடைய நேட்டிவ்க்கான ப்ரூஃபு, அதுக்கப்புறம் நம்ம எஜுகேஷனுக்கான ப்ரூஃபு, கம்யூனிட்டிக்கான ப்ரூஃபு எல்லாமே வந்து என்ன பண்ணோம். ஸோ இது கூட அட்டாச் பண்ணி
நம்ம வந்து டைரெக்டாக வந்து வட்டாட்சியர் தாலுக்கா ஆஃபீஸில் போய் கொடுக்கலாம், அல்லது போஸ்ட் மூலியமாகவும் வந்து அனுப்பலாம் அப்படின்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ப்பா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி 7ஆம் தேதி முதல் வந்து ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் அல்லது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒரே நாளில் வர்றதில்ல. ஸோ ஒரே நாள் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி பாருங்கள், ஈரோடுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுற நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் அது வந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரில் காமனாக வராதில்ல, அந்தந்த லோக்கல் நியூஸ் பேப்பரில் அந்தந்த டிஸ்ட்ரிக் உட்பட்ட செய்தித்தாள்களை மட்டும் வர்றதுனால நம்மளுக்கு வந்து எந்த டிஸ்ட்ரிக் வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு நம்பர் வந்து ஈரோடுக்கு அனுப்பியிருக்காரு. 8012781561 இந்த நம்பருக்கு உங்கள் டிஸ்ட்ரிக் வந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் மற்ற நண்பர்களுக்கு வந்து அதை நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டெலிகிராமில் அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், எந்தெந்த கிராமத்தில் வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லி. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நண்பர் ஒருத்தர் அனுப்புனார்னு சொன்னோம் இல்லையா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இன்றைக்கி 7/7/2025 பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டத்துக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கிராமங்களில் வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதெல்லாம் அதில் போட்டிருக்காங்க. காலிப்பணிகள் வந்து 16 என்னென்ன கிராமத்தில் இருக்குது அப்படின்றது நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7/7/2025 ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி வட்டத்துக்கும் வந்திருக்கு. இதுக்கான வேக்கன்சி பார்த்திங்கன்னா 15. எந்தெந்த கிராமத்துக்கு வந்து வேக்கன்சி இருக்குன்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. கிராம உதவியாளர் பணிகளுக்கான விண்ணப்பங்கள் ஈரோடு மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் ஈரோடு.nic.in பதிவிறக்கம் செய்து அதில் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்கள் அலுவலக வேலை நாட்களில் நம்பியூர் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ வந்து இதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஏற்கனவே செங்கல் போட்டு தான் நான் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணேன். ஆனால் வந்து நேற்றே அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி தான் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் செய்தித்தாள்களில் ஈரோட்டில் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. அப்படின்னா நாளைக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஆனால் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு நாம் தான் ஃபில் பண்ணி நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலியமாகவோ நம்ம தாலுக்கா ஆஃபீஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் வரதில்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறது கிடையாது, வெறும் அந்த பிடிஎஃப் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நம்ம டைரெக்டாக வந்து தாலுக்கா ஆஃபீஸில் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு. உங்கள் டிஸ்ட்ரிக் உங்கள் தாலுக்காவுக்கு வந்துச்சு, இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் இருந்துச்சு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8012781561 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நம்ம டெலிகிராம் மூலிமா தான் ஷேர் பண்ண முடியும். ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் நம்ம வீடியோ வந்து போட முடியாது. ஸோ அதனால் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கை நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.